திரையில் தெரியும் இந்த நபர் உங்களுக்கு வாழ்க்கை தத்துவம் ஒன்றை கூறியுள்ளார். உடலும் உயிரும் சொந்தமில்லை, உற்றார் உறவினர் சொந்தமில்லை, ஓடி ஓடி உழைத்த பணமும் சொந்தமில்லை, ஆசைப்பட்டு வாங்கிய பொருள்களும் சொந்தமில்லை. ஆனால் வாழும் நாட்களில் நீ செய்த பாவமும் புண்ணியமும் தான் உனக்கு சொந்தமானது. பிறப்பிலிருந்து இறப்பு வரை துன்பமே இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்? கண்களை மூடிக்கொண்டு எண்ணி பாருங்கள். எப்போது நாம் போடும் திட்டம் தோல்வியுறுகிறதோ அப்போதே நமக்கும் மேலானவன் ஒருவன் அதை நடத்துகிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சாகலாம் என்று கடலில் குதித்தவன் கை நிறைய முத்துகளோடு திரும்புவதும் உண்டு. முத்து எடுக்க போனவன் செத்து போவதும் உண்டு. நமக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்பதை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே நாம் கோவிலுக்கு போவோம். நம்பிக்கை துரோகம். இவங்கெல்லாம் நம்ம வீட்டுல ஒருத்தவங்க, நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்கன்னு நம்புற சில பேர் நம்பிக்கையை உடைக்கிற விஷயம் இருக்குல்ல, அது வாழ்க்கையிலே கொடுமையானது. தேவைக்காக பழகி தேவை முடிஞ்ச உடனே கழட்டி விடுற கேவலமான புத்தி உடையவர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஒரு கட்டத்துல யார் நல்லவன் யார் கெட்டவன்னு கூட தெரிய மாட்டேங்குது. பணத்தாசை பிடிச்சவங்க பாசம் காட்டுற மாதிரி நடிச்சே ஏமாத்துறாங்க. நீங்க எல்லாரும் எனக்கு கத்து கொடுத்த பாடம் ஒண்ணுதான், எனக்கு யாரும் இல்ல, எனக்கு நான் மட்டும்தான். நீ தூக்கி சுமர்ந்தவர்கள் உன்னை தூக்கி எறிந்தால் கவலைப்படாதே. அவர்கள் தூக்கி சுமர்ந்தவர்கள் அவர்களை தூக்கி எறியும் போது புரியும் உன் வலி. அதுவரை அமைதியாக இரு. உன் வாய் மௌனமாக இருந்தால் பிறருடன் உனக்கு முரண்பாடுகள் இருக்காது. உன் மனம் மௌனமாக இருந்தால் உனக்குள் உனக்கே முரண்பாடுகள் இருக்காது.